இவ்வளவு டெஸ்ட்ங்கிறது இன்னைக்கு தேவைப்படுதா இல்ல இதுலயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 10% கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பையில இருந்து இருக்கு. இருக்கு. கமிஷன்ங்கிறது ஆரம்ப காலத்துல இருக்கு. நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கும் வாங்குறது இல்லை. இப்போ சராசரியாக 50% கமிஷன்ங்கிறது எழுதப்படாத விதியா போயிடுச்சு. சாதாரணமா ஒரு 8000 ரூபாய் வாங்குற ஒரு சிடி ஸ்கேன் இருந்தா அந்த எழுதி கொடுக்கக்கூடிய டாக்டருக்கு சராசரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4000 இருந்து 6000 வரைக்கும் கமிஷன் போகுது. இந்த ஆக்சுவல் காஸ்ட் ஒரு சிடி ஸ்கேனுக்கு எவ்வளவுதான் இப்போ வச்சிருக்கிறவருக்கு 2000 ரூபாய் தான் கிடைக்குது. அதுலதான் அவர் எல்லா மெயின்டெனன்ஸும் பாத்துக்கணும். அல்ல மெயின்டெனன்ஸ் பாத்துக்கணும். அப்ப அவருக்கும் அந்த 2000க்குள்ளே மார்ஜினும் இருக்கு கட்டாயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மதுரையில லேப் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட ஒரு டாக்டர் எழுதின பிரிஸ்கிரிப்ஷன் வரும்போது அதுல 2 இங்க் இருக்குது. அதுல ஒரு இங்க் இருந்தா அதை பண்ணணும், ஒரு இங்க் இருந்தா பண்ண வேண்டாங்கிறது அவர் சொன்ன தகவல் எனக்கு. இந்த மாதிரி நடக்குது. அதாவது எழுதி கொடுத்துருவாங்க, ஆனா நீ பண்ண வேண்டாம் அர்த்தம். பண்ண மாதிரி சொல்லிடுவாங்க. ஆமா, இப்படி இல்லாமாங்க. இவர் சொன்ன டெஸ்டுக்கு பேரு ஜிங்க் டெஸ்ட். ஜிங்க் டெஸ்ட்னா அந்த பிளட் சாம்பிள் வருது இல்ல, அது அப்படியே ஜிங்க்ல போட்டு கழுவி விட்டுணும். டெஸ்டே எடுக்க வேண்டாம். அப்படி ஒரு பேரே இருக்கு. டாக்டர் எழுதுவாரு, ஆனா எடுக்க வேண்டாம். தேங்க்யூ. ஓப்பனா சில உண்மைகளை நீங்க